Don Bosco Vazhikaatti. Welcome to Don Bosco Vazhikaatti. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்குமான வழிகாட்டி, a center for career guidance, training and placement for past 27 years. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, manage inventory batch wise. இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட்ச் வைஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்துட்டு பேட்சாவோ இல்லை லாட்லேயோ நம்ம அந்த ப்ராடக்ட்டை எடுக்கிறோம். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணணும். எந்த பேட்ச் ஃபஸ்ட்டு சேல் ஆகிருக்கு, எவ்வளோ சேல் ஆகிருக்கு, ரிமைனிங் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா நம்ம பேட்ச் வைஸ் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டேலியில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது மெயின்டைன் பேட்சஸ். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ஐட்டமை வந்துட்டு நான் ஒரு லாட்லையோ இல்லை நான் பேட்சில் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, அதை நான் எந்த பேட்சில் நான் அதோட பேட்ச் நம்பர் என்ன, அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நான் பேட்ச் வைஸ் டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷனை நான் டேலியில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பால், அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் பிரெட்டு, அதுக்கப்புறம் மெடிசன் டேப்லெட்டுக்கெல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டேட், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட்டு. இதுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் வச்சு நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே இந்த இயர் டிசம்பர் அதை நான் சேல் பண்ணும்போது ஆக்சுவலி நவம்பரோட வந்துட்டு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைர் ஆயிருக்கு. அது எனக்கு தெரியாமல் நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் டேலியில் என்ட்ரி போடும் போதே அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் டேலியில் எப்படி பேட்சஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து நீங்கள் F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் எனேபிள் பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு சப்போஸ் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சப்போஸ் ஷோ ஆகலைன்னா உங்களுக்கு வியூ ஆகும். நீங்கள் அந்த ஆப்ஷனை போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு டேப்லெட்டு இல்லை காஸ்மெட்டிக்ஸ் நான் சேல் பண்ணுறேன், இல்லை ஏதாவது நான் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை டெய்ரி ப்ராடக்ட்டோ நான் சேல் பண்ணுறேன், அதோட எக்ஸ்பைரி டேட்டையும் நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் அந்த ஆப்ஷனுக்கோ எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்துட்டு லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை வந்துட்டு லாட்டில் நான் ட்ரெஸ்ஸஸோ எடுத்து நான் சேல் பண்ணுறேன், அதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு அது சீக்கிரம் கெட்டு போக பெரிஷபிள் கூட்ஸாக இருக்குது இல்லை மெடிசனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் எக்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி நான் டேலியில் ஆக்டிவேட் பண்ணுறது? டேலியில் போயிட்டு கேட்வே ஆஃப் டேலிலேருந்து F11 ப்ரெஸ் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வியூ ஆகுது. எனேபிள் பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு வியூ ஆகுது. சப்போஸ் எனக்கு வியூ ஆகலை அப்படின்னா ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு நான் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்ஷனுக்கு நான் எஸ் கொடுத்துப்பேன். இப்போ நான் எனேபிள் பேட்சஸ் அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் அந்த ஆப்ஷனுக்கு நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு நான் பேட்சஸை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பேட்சை ஆக்டிவேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாக் ஐட்டமுக்கு தான் வந்துட்டு இந்த பேட்சஸ் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஐட்டமையும் எத்தனை பேட்ச் நம்ம வாங்குகிறோம், ஒரு பேட்ச்க்குமே வந்துட்டு அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஸ்டாக் ஐட்டமுக்கு நான் பேட்சை ஆக்டிவேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலியில் க்ரியேட்டில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டமில் போயிட்டு நான் F12 கொடுக்குறேன். F12 கொடுத்து மெயின்டைன் ஸ்டாக் ஐட்டம்ஸ் இன் பேட்சஸ் அந்த ஆப்ஷனுக்கு எஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா டயட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த ப்ராடக்ட்டை தான் நான் வந்துட்டு இப்போது க்ரியேட் பண்ண போகிறேன். நேமில் Coca-Cola soft drinks. Soft drinks 300 ml கொடுத்துட்டு நான் அண்டரில் வந்துட்டு
beverages அப்படின்ற ஒரு குரூப்பில் போடுறேன். ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா இது நம்பர்ஸில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ 1 2 அப்படின்ற நம்பர்ஸில் வாங்குறதுனால நான் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் நம்பர்ஸ் கொடுத்த உடனே எனக்கு மெயின்டைன் பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வருது. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் எஸ் கொடுக்கணும். எக்ஸ்பைரி டேட் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் எஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ டோட்டல் குவான்டிட்டி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ டோட்டலாக நான் வந்து 20 ப்ராடக்ட் வச்சுருக்கேன் ஓப்பனிங்கில். ஸோ 20 நான் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்டோட பேட்சையும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா BV 001. ஸோ இப்போ இதோட மேனுஃபேக்சரிங் டேட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/2024 19/3/2025 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் மோடில் இருக்கோம் அப்படின்றதுனால நம்மளால் அந்த டேட்ஸ்லாம் போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேட்ஸ் 1 2 and 31 இந்த 3 டேட்ஸ் மட்டும்தான் நம்மளால் போட முடியும் அப்படின்றதுனால நான் அதுக்கு ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் டேட்டை நான் போடுறேன். ஸோ நான் வந்து 1/3/2023 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கிட்டு ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2025 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் அதில் அந்த பேட்சில் எத்தனை குவான்டிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ நான் இந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறேன் 5. ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா BV 002. ஸோ இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 31 கொடுத்துக்கிறேன். 31/3/2024. ஸோ 1/4/2024 அடுத்து 1/5/2025 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி டேட். ஸோ இதில் ப்ராடக்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னா 8 வாங்கியிருக்கோம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 30 rupees. நெக்ஸ்ட்டு BV 003. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நான் 1/5/2025 அடுத்து 1/5/2024 அடுத்து 1/5/2025. ஸோ கொடுத்துட்டு ரிமைனிங் 7 நம்பர்ஸ் அதில் வாங்கியிருக்கோம். ஸோ 30 rupees அமௌண்ட் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை பேட்ச் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த ஒரு பேட்ச்லேயுமே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டுட்டேன். இப்போது ஸோ க்ரியேட் பண்ண உடனே இப்போது நம்ம அந்த க்ரியேட் பண்ண ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்துட்டு கொக்கோகோலா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு நம்ம 300 ml சாஃப்ட் ட்ரிங்க்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம் 3 பேட்ச் போட்டு. ஸோ அந்த பேட்சை வந்துட்டு இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் டிரான்சாக்ஷன் எப்படி போடுறது? ஸோ நார்மலாக உங்களுக்கு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே போயிட்டு வவுச்சர்ஸில் F8 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வவுச்சர் வந்துடும். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் வவுச்சரில் பார்ட்டி கொடுத்துருக்காங்களான்னா பார்ட்டி கொடுக்கல, யாருக்கு எப்படி சேல் பண்ணுறோன்னா கேஷ் சேல் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் உங்களுக்கு கேஷ் அப்படின்ற ஹெட்டை நீங்கள் போடணும். ஸோ போட்டுட்டு கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இப்போது நேம் ஆஃப் ஐட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் தான் எதுனா நேம் ஆஃப் ஐட்டமில் கொக்கோகோலா டயட் சாஃப்ட் ட்ரிங்க் தான். பட் அதில் பேட்ச் 1ல் 3, பேட்ச் 2ல் 5, பேட்ச் 8ல் 2. ஸோ இந்த பேட்ச் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சேல்ஸ் வவுச்சரை போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொக்கோகோலா சாஃப்ட் ட்ரிங்க் கொடுத்துட்டு இப்போ இதில் BV 1ல் எத்தனை ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறோன்னா 3. ஸோ BV 1ல் 3 ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா நான் 50 rupees கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேட்ச் 2ல் அதாவது BV 002ல் 5 ப்ராடக்ட்டு. ஸோ BV 002ல் 5 ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு BV 003ல் 2 ப்ராடக்ட். ஸோ 2 யூனிட்டை நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 10.
பட் அந்த 10ஐயுமே நம்ம எப்படி சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச். ஸோ BV001லேருந்து ஒரு 3 நம்பர்ஸும், BV002ல் 5 நம்பர்ஸும், BV003ல் 2 நம்பர்ஸும் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்துட்டு வவுச்சரை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் பேட்சோட பர்ச்சேஸ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ BV010 அப்படின்ற பேட்சில் ஒரு 10 குவான்டிட்டியை போடுறோம், BV012 அப்படின்றதுல ஒரு 5 குவான்டிட்டி போடுறோம், BV008 அப்படின்றதுல ஒரு 5 குவான்டிட்டி போடுறோம். ஸோ அது எப்படி நம்ம போடுறது? ஸோ இப்போ வவுச்சர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர் F9 கொடுத்துட்டு, ஸோ இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பில் நம்பர் AIL11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ AIL11 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ நான் F2 கொடுத்துட்டு 15 கொடுத்துட்டு, ஸோ பார்ட்டி நேம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏசர் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ நான் அந்த பார்ட்டி இருக்காங்களான்னு பார்க்குறேன். ஸோ இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், அந்த பார்ட்டியை புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஏசர் இந்தியா லிமிடெட். ஸோ அண்டரில் எதில் வருவாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ த கம்பெனி ஆஃப் சப்ளையர் அப்படின்னும் போது நம்ம அவங்கள சண்டே கிரெடிட்டர்ஸில் போடுறோம். ஸோ போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் லெஜரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம். இப்போ கோகோகோலா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 300 ml கொடுத்துட்டோம். இப்போது இந்த பேட்சில் எதையாவது நம்ம ஆட் பண்ணுறோமா? ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாங்குகிற ப்ராடக்டோட பேட்ச்லேயுமே வந்துட்டு சேம் மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது ஒரு பேட்சில் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இதோட எக்ஸ்பைரி டேட்டு வேறு, மேனுஃபேக்சரிங் டேட் வேறு அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புதுசாக ஒரு பேட்ச் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா நியூ நம்பர்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நியூ நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேட்ச்க்கு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். BV010 கொடுத்துட்டு, ஸோ குவான்டிட்டி எத்தனை 10, ஓகேங்களா. ஸோ 10. ஸோ நம்ம 30 rupeesக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2024. அடுத்து அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 1/1/2025. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்ச் என்ன? ஆல்ரெடி இருக்கிற பேட்ச் ஆனால் இல்லை, இதுவும் புது பேட்ச் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ நம்பர் அப்படின்றத கொடுத்துட்டு BV012 அப்படின்ற பேட்சை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதில் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா அதே ஜான்வரி தான். ஸோ Jan 24. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Jan 2025. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் BV008. ஸோ அதுவுமே நான் புதுசாக தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ நியூ நம்பரில் போயிட்டு BV008 கொடுத்துட்டு, ஸோ அதோட டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5. அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா Feb. ஸோ 1/2/2024, 1/2/2025. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது அதோட பேட்சஸ் எப்படி நம்ம போடுறது. செகண்டு, ஆல்ரெடி நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் நம்மக்கிட்ட பேட்சோடு போட்டு நம்ம வச்சுருக்கோம், அது எப்படி நம்ம சேல்ஸ் வவுச்சரில் போடுறது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி நம்ம பேட்ச் நம்பர் அந்த ஐட்டமுக்கு கொடுக்கறது அப்படின்ற 3 விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடித்த உடனே எப்படி நான் பேட்ச் சம்மரி நான் பார்க்குறது. இப்போ ஒரு பேட்ச்சில் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் இன்னும் இருக்கா, இன்னும் எவ்வளோ ப்ராடக்ட் ரிமைனிங் நான் சேல் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேட்ச் சம்மரி அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ அது எப்படி போகிறது அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே போயிட்டு கேட்வே ஆஃப் டேலி, அதில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் இன்வென்ட்ரி புக்ஸ்,
அதில் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஸோ எந்த ஐட்டம்க்கு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஐட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எந்த பேட்ச்சில் நீங்கள் பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த பேட்ச்சில் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த பேட்ச்சை செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ இதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ எவ்வளோ வந்திருக்கு, ஸோ எவ்வளோ உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 சேல் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இன்னும் 5 இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் F8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேட்ச் வைஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது ரிமைனிங் அப்படின்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் ஷோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நேம் ஆஃப் ஐட்டம், நேம் ஆஃப் பேட்ச் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வியூ ஆகிடும். ஸோ பேட்ச்சில் போயிட்டு என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேட்ச் நீங்கள் பார்க்கணுமோ நீங்கள் அந்த பேட்சை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் அந்த பேட்ச்சில் நம்ம போட்டிருக்கோம். பட் இன்னுமே எதுவுமே நம்ம அதுலேருந்து சேல் பண்ணலை. ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் இன்னும் டைம் இருக்குது. அதனால் நம்ம அதை பொறுமையாக கூட சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் டேலி வந்துட்டு ஃபிசிக்கலாக ஆஃப்லைனில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ டான் போஸ்கோ வழிகாட்டியோட சென்டரு பிராட்வே அண்ட் பெரம்பூரில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.